வணக்கம். தனுசு ராசி பூராடம் நட்சத்திர சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. பூராடம் நட்சத்திரம் சுக்கிர பகவானின் ஆதிக்கமும் ஆளுமையும் நிறைந்த நட்சத்திரம். உங்களுக்கு பிறக்கும்போது சுக்கிர தசா இருப்பதினால் சுகபோக வாழ்வு என்பது கட்டாயமாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தவர்கள் யாராக இருந்தாலும் தவறு செய்தாலும் அல்லது உங்களுக்கு கெடுதல்களை செய்ய நினைத்தாலும் அளவுக்கு அதிகமான கோபம் வரும். நீங்கள் விரும்பியது உங்களுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை உறுதியாக முடிவு செய்யக்கூடிய நட்சத்திரம்தான் பூராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அமரும்போது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? சனி பகவானுக்கு மிகவும் கெடுதல் செய்கின்ற 4 இடங்கள் இருக்கும். 7.5 சனி 7.5 ஆண்டு காலம், அர்த்தாஷ்டம சனி 2.5 ஆண்டு காலம், கண்டக சனி 2.5 ஆண்டு காலம், அஷ்டம சனி 2.5 ஆண்டு காலம். இதில் அஷ்டம சனியில் பாதி கெடு பலன்களை செய்ய வேண்டும் என்பது அர்த்தாஷ்டம சனியின் பலன்கள். என்றாலும் அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில், உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்த அமர்ந்த கிரகங்கள் எந்த தசா நடக்கிறது என்பது தான் பேசும் பொருள். அதிலிருந்து தான் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்க வேண்டுமா கெடு பலன்கள் நடக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்யும் இந்த கிரக கோச்சார பலன்கள் என்று சொல்லக்கூடிய கிரக பயிற்சி காலங்கள். அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் அமரும்போது உங்களுக்கு முதல் தசா சுக்கிர தசா, அதற்கு பிறகு வருவது சூரிய தசா, அதற்கு பிறகு சந்திர தசா, செவ்வாய் தசா, ராகு தசா, குரு தசா என்று தசாக்கள் நடத்தக்கூடிய கிரகங்கள் சிறப்பான இடத்தில் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று அமருவது, கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்று அமரக்கூடிய கிரக தசாவாக இருந்தால் பாதகம் என்பது சொல்வது கெடு பலன்களாக இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் கிரக பயிற்சியாகி அமரக்கூடிய கிரகங்கள் பாதகமாக அமரும்போது தசா வலிமையாக இருந்தால் பெரிதளவு பாதகம் நடக்காது என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், பெரிதளவு பாதகம் என்பது தசா சரியில்லாமல் இருந்தால்தான் அளவுக்கு அதிகமான கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்துவிடும். தசா வலிமையாக இருந்துவிட்டால் உங்களுக்கு பெரிதளவு பாதகம் இருக்காது. ஆனால் பாதகமே இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன் கேட்டிங்கன்னாக்கா, இருக்கும் இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுக்க வேண்டியது கிரகங்களுடைய கடமை. சனி பகவானா கர்மக்காரகன், குரு பகவானா தர்மக்காரகன், ராகு கேதுவா பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு அவர்கள் இருக்கும் இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுக்க வேண்டியது கடமை. நீங்கள் செய்திருப்பது புண்ணியமாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய தசா, இப்பொழுது நடந்து கொண்டு இருக்க வேண்டிய தசா, நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசா வலிமையாக இருந்தால் எந்த பாதகமும் இருக்காது. ஒரு சில கஷ்ட நஷ்ட துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்குண்டான மார்க்கம் உடனுக்குடனாக கிடைக்கும். இந்த நிலையில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வருகின்ற 29 மார்ச் மாதம் 2025 பெயர்ச்சி பெற்று அர்த்தாஷ்டம சனியாக அமருவார். சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அமரும்போது தொழிலில் கஷ்டம், வருமான குறைவு, பொருளாதார நெருக்கடி, பேசுகிற வார்த்தையெல்லாம் கலகம், சண்டை, உடல் நலத்தில் பாதிப்பு, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மை, அது மட்டும் இல்லாமல் சிக்கல்கள் ஒன்று போனால் மற்றொன்று என்று தொல்லைகளை கொடுத்து கொண்டு இருக்கும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே இப்போவே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற
கேள்வி உங்கள்கிட்ட இருக்கும். இதற்கு காரணம் சனி பகவான் இல்லை. 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நோய், கடன், பகை, எதிர்ப்புகளை உங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருப்பது குரு பகவான். உங்கள் ராசி அதிபதி, உங்கள் ராசி அதிபதியாக குரு பகவான் இருந்து அவரே 6ஆம் இடத்தில் மறைந்திருப்பதினால் இவ்வளவு பாதகங்களை நீங்கள் இப்பொழுது சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இதே நேரத்தில் ராகு கேதுவும் சரியில்லாமல் அமர்ந்திருப்பது தான் மிகப்பெரிய ஒரு போராட்டமும், வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஒரு கஷ்ட நஷ்டம் வரும் என்று நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். 7.5 சனி போயிடுச்சா இல்லை இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குதான்ற ஒரு கேள்வியே உங்கள்கிட்ட இருக்கும். நம்பிக்கை இல்லாத தன்மையில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே இருக்கும் இந்த கிரக அமைப்புகள். இப்பொழுது சனி பகவான் பெயர்ச்சி பெற்று அர்த்தாஷ்டம சனியாக அமரும் காலம் என்பது மிகவும் கடுமையாகவும் சில கஷ்டங்களும் இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் பெயர்ச்சி பெறுகின்ற இந்த 2025இல் குரு பகவானும் பெயர்ச்சி பெறுவார். குரு பகவான் சனி பகவான் பெயர்ச்சியானவுடன் 2 மாதங்களில் பெயர்ச்சி பெற்று விடுவார். அது வரைக்கும் தாங்கணுமே, அவ்வளவு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற கேள்வி இருக்கும். 2 மாதம் கழித்து குரு பகவான் பெயர்ச்சியானவுடன் சப்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்தில் அமருவார். 7ஆம் பாவத்தில் அமர்ந்தவுடன் உறவுகளால் ஏற்பட்ட சிக்கல், குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களும், கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும், நண்பர்களிடையே ஏற்பட்ட சில பிரச்சனைகளும், செய்யும் தொழிலில் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளும், பொருள் நஷ்டம், உடல் நலத்தில் பாதிப்பு, இப்படிப்பட்ட பாதகங்களிலிருந்து முழுமையாக உங்களை மீட்டு கொண்டு வந்து விடுவார். ஆனால் குரு பெயர்ச்சி வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். குரு பகவான் பெயர்ச்சியான சில வாரங்கள் அல்லது 1 மாதத்திற்கு பிறகு ராகு கேதுக்களும் பெயர்ச்சியாகி விடுவார்கள். ராகு பகவான் 3ஆம் இடத்திற்கு வந்தவுடன் தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை தேடுவது, முடிவு செய்து அதை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பது, இப்படிப்பட்ட நற்பலன்களை கொடுக்க குரு, ராகு கேதுக்கள் முயற்சி செய்வார்கள். இருப்பது இப்போது சனி பகவான் மட்டும்தான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து கஷ்டங்களை கொடுப்பார், நஷ்டங்களை கொடுப்பார். ஆனால் இந்த 3 கிரகங்களும் யார்? குரு பகவான், ராகு கேதுக்கள். இந்த 3 கிரகங்களை விட அவர் பெரிதளவு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து விட முடியாது. குரு பகவான் இருக்கின்ற இடமும் சுபத்தன்மை வாய்ந்து பார்க்கின்ற பார்வையும் மிகவும் வலிமையாக இருப்பதினால் நஷ்டங்களும் லாபங்களாக மாறும். இதனால் வரையில் நீங்கள் ஏற்பட்டிருந்த நீங்களாக செய்து பல வகையில் சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருந்தால் மீண்டு வருவதற்குண்டான வழியும், அதற்குண்டான துணையும், அதற்குண்டான உதவியும் கட்டாயமாக கிடைக்கும். இது கிரக பயிற்சியால் மனிதர்களுக்கு, எல்லா ராசிக்காரர்களுக்கும் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள். இது நாம் ஒன்றும் செய்ய முடியாது. பரிகாரங்கள் மூலியமாக சில விஷயங்களை மன அமைதிக்காக, குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களுக்காக குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குரு பகவானை வணங்குவது, சனி பகவானை வணங்கி வருவது, இப்படி என்று செய்து வந்தால் இந்த காலங்கள் விலகும்போது, இந்த கிரகங்கள் மாறும்போது குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் கட்டாயம் கிடைக்கும். இப்பொழுது சனி பயிற்சி என்பது 2025 சொல்லிட்டோம். அதுவரைக்கும் சனி பகவான் பயிற்சி ஆவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பதாகவே அவருடைய கொடிய செயல்களை செய்ய ஆரம்பித்து விடுவார். இதை தாக்கு பிடிக்க வேண்டியது தான் மிக அவசியம். இதை தாக்கு பிடித்தால் உங்களுக்கு குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியின் மூலியமாக பல வகையான கஷ்டங்களும், நஷ்டங்களும், துன்பங்களும், மனவேதனைகளும் இருந்தாலும், இழப்புக்கள் இருந்தாலும்,
பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் அதிலிருந்து உங்களை முழுமையாக மீட்டு வரக்கூடிய பயிற்சியாகவே குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.